எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? தேர்ட் ஃபேஸ்க்குள்ள போக போறோம். அதே நம்மளோட 3வது வாரத்துல இருக்கும். 21ல இருந்து 30வது கொஸ்டின் இருக்கு. பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? பார்க்கலாம். ஓகே. எனக்கு தெரியல, நம்ம 20 கொஸ்டின் முடிச்சிருப்போம். நீங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. பட் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணாத வரைய உங்களுக்கும் யூஸ் இல்லை, எனக்கும் யூஸ் இல்லை. ஓகேவா? ஸோ ஃபாலோ பண்ண ஸ்டார்ட். இப்ப இது வரைக்கும் பண்ணலன்னா அட்லீஸ்ட் இப்பயாச்சும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, தட் இஸ் 21st கொஸ்டின் என்னது, நீங்க வந்து கன்சியூமர்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நார்மலா நீங்க பிசினஸ் பண்ணவங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். வாடிக்கையாளர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொருளை போயிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வராங்களா அப்படி சொல்லுவாங்க. நம்ம இப்ப எல்லாருமே என்ன மாதிரியான கன்சியூமர்ஸா இருக்கோம்னா, காசும் கொடுத்துட்டு வாங்கிட்டு வர பொருள் எப்படி இருக்குன்னா நம்மளே அழிக்கிற பொருளா இருக்கு. அது என்னவா இருக்கும்? வேற எதுவும் இல்ல, சோசியல் மீடியா. நீங்க யூஸ் பண்றது வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ஃபேஸ்புக் இருக்கட்டும், இல்லை என்ன வேணா இருக்கட்டும், யூடியூப் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க. டெய்லி ஒரு 2 மணி நேரமோ இல்ல 4 மணி நேரமோ இல்ல ஈவன் சிலர்லாம் ரொம்ப பிரில்லியண்டா 10 மணி நேரம் கூட சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ரீசன்ல யூஸ் பண்றீங்க? அதனால உங்களுக்கு என்ன வரப்போகுது யோசிங்க. அது போய் தான் கன்சியூம் நீங்க நிறைய என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நிறைய விஷயத்த உள்ள எடுத்துட்டே இருக்கீங்க. உள்ள எடுக்கிறது தப்பு கிடையாது, உள்ள வாங்குறது தப்பு கிடையாது. பட் எவ்வளவு அளவுக்கு அது நீங்க வெளியே கொடுக்குறீங்க, நல்ல விதத்துல வெளிப்படுத்துறீங்கன்னு ரொம்ப முக்கியம். ஸோ கன்சியூமரா இருக்கலாம், கன்சியூமரா மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நிறைய சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க யூஸ் பண்ணி ஆகிற சுச்சுவேஷன்ல இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்க. எப்படி நீங்க இன்னொருத்தவங்களுடைய ஸ்பீச்சா இருக்கட்டும், இல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், பாக்குறீங்களோ அதே மாதிரி நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணி ஷேர் பண்றதுங்க. நீங்க பேசுங்க, போஸ்ட் போடுங்க, அட்லீஸ்ட் யாராச்சும் பண்ணுங்க. ஏன்னா ஏதாச்சும் யூஸ் இருக்கணும். ஒன்லி நீங்க கேட்கறதுனால ஒரு விஷயத்துக்கு நான் கூட பேசிட்டு இருக்கேன், என் பேச்ச கேட்கறதுனால மட்டும் நீங்க திருந்திருவீங்க, இல்ல ஒரு விஷயத்த உங்க லைஃப்ல கொண்டு வருவீங்கன்னா அது பாசிபிளே கிடையாது. நீங்க அதை முதல்ல உணரணும், என்ன மாத்திக்கணும்னு நீங்க யோசிக்கணும். ஓகேவா? ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன்னைக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின். ஸோ ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நான் நம்புறேன் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு. உங்களையும் நீங்க நம்புங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, உங்களோட பசங்களுக்கு ஆரோக்கியமான மனநிலை இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் நம்மளோட செகண்ட் கொஸ்டின். ஆரோக்கியமான மனநிலை நம்ம எப்பவுமே என்ன யோசிப்போம்னா, என் பொண்ணு நல்லா இருக்காரா, என் பொண்ணோட உடம்பு நல்லா இருக்கா, ஹெல்த் நல்லா இருக்கா, என்னோட பையனோட ஹெல்த் நல்லா இருக்கான்னு நம்ம யோசிப்போம். ரொம்ப ரேரா யோசிக்கிறது என்னன்னா, மனசு நல்லா இருக்கா அப்படிங்கிறது காமனா பேரண்ட்ஸ் ரொம்ப ரேரா தான் யோசிக்கணும். ரொம்ப ரேரா தான் யோசிக்கணும். ஏன்னா அது நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா நம்மளும் ஆரோக்கியமான மனநிலையில இல்ல, பேரண்டா நீங்களும் இல்லை. சோ உங்களோட பசங்களோட மனநிலை எப்படி இருக்கு, ஆரோக்கியமான மனநிலை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க மனநிலை நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்லை சம்திங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு நீங்க நல்ல மனநிலையா இருந்துச்சுன்னா உங்களோட பசங்களுக்கு அதை டீச் பண்ணணும், கத்து கொடுக்கும். சப்போஸ் இல்லைன்னா நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கத்துக்கிறதுக்கு ஏதாச்சும் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். ஓகேவா? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கத்துக்க இல்ல கத்து கொடுக்க, எது பண்ணணுமோ அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னில இருந்து. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் டிபெண்டா தான் இருக்கும், சார்ந்துதான் இருக்கும். என்னன்னா, உங்களோட பசங்களுடைய மனநிலையுடைய அளவு என்ன? அளவுன்னு சொன்னா நம்ம ஒரு 1ல இருந்து 10 வரை எடுத்துக்கலாம். அப்படின்னா 10னா ரொம்ப அவங்க எமோஷனாவும் சரி, அவங்களோட மனசு சரி ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப பலமா இருக்குன்னு அர்த்தம். 1னா என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ ஒரு 1ல இருந்து 10 வரை எடுத்துக்கணும். எப்படி உங்களோட பசங்களுடைய மனநிலையுடைய அளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது? இதுவும் அதே அப்ளை தான். நீங்க என்ன கண்டுபிடிக்கும், உங்க பசங்களை பத்தி நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாலும், என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களை முதல்ல பாருங்க. அதே விஷயம் உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு யோசிங்க. அப்படி தெரியும்னா உங்களோட பசங்க பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ஈஸியாவும் தெரிஞ்சுக்க. ஓகேவா? சோ எப்படி மனநிலையோட அளவை கண்டுபிடிக்கிறது? அதே ப்ரொசீஜர் தான்.
உங்களோட மனநிலையோட அளவு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க எவ்வளவு கோவப்படுவீங்க, எவ்வளவு பயப்படுவீங்க, கவலைப்படுவீங்களா? அப்படின்னா எவ்வளவு கவலைப்படுவீங்க, எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க, லைஃப எவ்வளவு ஜாலியா கொண்டு போவீங்க, என்ன மாதிரியான பர்சன் நீங்க, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் நீங்களே ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு யாரும் மார்க் கொடுக்க தேவையில்லை, நீங்களே கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் கோவப்படுறதுல வந்து 5% நான் வந்து 5 கொடுக்கலாம். ஏன்னா நான் பாதி நேரம் கோவப்படுவேன், பாதி நேரம் அமைதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளையும் கொடுங்க. கோபம், பயம், கவலை, வருத்தம், அப்புறம் என்ன சொல்லலாம், ப்ரெஷர்னு சொல்லலாம். ஏன் ஹாப்பியான விஷயம் கூட சொல்லுங்க, மகிழ்ச்சி கூட சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த 6 நிலைகளை பத்தி யோசிங்க. காமனா எல்லாமே யோசிச்சுட்டு 1, 5, 4, 6, 7 வரும்ல, எல்லாமே காமனா வந்து வந்த பிறகு பாருங்க எது ஜென்ரிக்கா மோஸ்டா இருக்கு, காமனா எந்த நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 5, 7, 8 என்ன இருக்கு. அதுதான் உங்களோட மனநிலையோட அழகு. கண்டுபிடிச்சிட்டீங்களா உங்களுக்கு? இப்ப பசங்க கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? அதே ப்ரொசீஜர் தான், கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சப்போஸ் நீங்களும் நினைக்கலாம், நிறைய பேரண்ட்ஸ் நினைச்சிருப்பீங்க, என்னடா இந்த இடத்துல வந்து எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க, இல்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, என் பையன் என்னன்னா சிரிச்சுட்டு இருக்கான், என் பொண்ணு என்னன்னா சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அது தப்பு. ஏன்னா உங்களோட மனநிலையோட அளவு வேற, அவங்க மனநிலையோட அளவு வேற. அதனாலதான் நீங்க 2 பேரும் டிஃப்ரெண்டான ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்துறீங்க, உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்க. சோ அது வந்து அவங்க கரெக்டாவும் பண்ணிருக்கலாம், நீங்க தப்பாவும் பண்ணிருக்கலாம், இல்ல ரெண்டுமே எது வேணா இருக்கலாம். அவங்க தப்பு, நீங்க கரெக்ட், எது வேணா இருக்கலாம். ஆனா எப்பவுமே வந்து நான் பண்றதுதான் கரெக்ட், என் பொண்ணு பண்றது பையன் பண்றது தப்பு அப்படின்னுங்கிற மனநிலையில இருந்து வெளியே வாங்க. நம்ம முன்னாடி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதை கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சோ உங்க 2 பேரோட மனநிலை எப்ப மேட்ச் ஆகுது, மனநிலையோட அளவு உங்களுக்கு மேபி 6 இருக்கலாம், பசங்களுக்கு 8 இருக்கலாம், இல்ல 4 இருக்கலாம். சோ ரெண்டுமே மேட்ச் ஆகணும்னு அவசியம் இல்ல, ஆகவும் ஆகாது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன்னா நீங்க வேற ஜென்ரேஷன், அவங்க வேற ஜென்ரேஷன். சோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க நீங்க வந்து நீங்க நினைக்கிற எமோஷன்ஸை வெளிப்படுத்துற, நீங்க கோவப்படணும்னு நினைக்கிற எமோஷன்ஸ்ல அவங்க சிரிக்கிறாங்க, இல்ல பயப்படணும்னு நினைக்கிற இடத்துல அவங்க வந்து கோவப்படுறாங்கன்னா 2 பேருக்கும் எமோஷன்ஸ் வேரி ஆகுது, மாறுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டு யார் மேல தப்பா இருக்கும்னு முதல்ல பாருங்க, அதுக்கப்புறமா கரெக்ட் பண்றதை பத்தி யோசிக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3rd கொஸ்டின் சொன்னது மனநிலையோட அளவு கண்டுபிடிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th கொஸ்டின், எப்படி வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல, இல்லைன்னா ரொம்ப ப்ரெஷரா இருக்காது, ஒர்க் ப்ரெஷரா இருக்கட்டும், இல்ல பர்சனல் லைஃப் ப்ரெஷரா இருக்கட்டும், எப்படி அந்த மாதிரி ப்ரெஷரான சுச்சுவேஷன் வரும்போது, அந்த சூழ்நிலை வரும்போது எப்படி நம்ம அமைதியா மேனேஜ் பண்றோம், அமைதியா எப்படி நம்ம பாத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு 3 ஸ்டெப் இருக்கு. ஈஸி தான், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் தான். நான் திருப்பி வேற வேற கொஸ்டின்ல ரிப்பீட் பண்றேன், அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால நான் ரிப்பீட் பண்றேன். அது நம்ம எந்த ஒரு விஷயம் நீங்க ரிப்பீட்டடா பண்றீங்களோ அந்த விஷயம் மனசு எப்பவுமே மறக்காது, ஞாபகத்துல இருந்துச்சு. சோ நம்ம திருப்பி சொன்ன பாயிண்டே சொல்றேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம், நினைக்கவும் வேண்டாம். பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்துலயுமே. ஓகே, பாக்கலாமா? சோ எந்த 3 விஷயத்த பண்ணா, எந்த 3 விஷயம் ஸ்டெப் 3 ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கஷ்டமான சுச்சுவேஷன்ல, கஷ்டமான சூழ்நிலைகள்ல வந்து உங்களை நீங்க அமைதியா பாத்துக்க முடியும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சுச்சுவேஷன் வேணா இருக்கும், கஷ்டமோ என்ன சுச்சுவேஷன் வேணா இருக்கட்டும், எவ்வளவு பதட்டமான சுச்சுவேஷன் வேணா இருக்கட்டும், பிரசன்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிகழ்காலத்துல உங்க ஃபோக்கஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசதான் போய் வீடியோஸ் பாருங்க, நான் தமிழ்லயும் பேசிட்டேன். சோ நிகழ்காலத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின், செகண்ட் என்னதுன்னா பாயிண்ட், அதுவும் இம்பார்ட்டன்ட். நீங்க 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நீங்க சொல்லலாம், இப்ப எப்படி நம்ம கஷ்டத்தை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்றது, அமைதியா ஹேண்டில் பண்றதுக்கு அது 3 பாயிண்ட் நம்ம சொல்லலாம். பட் எல்லாத்தையுமே நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி 3 பாயிண்ட்ல சொல்றேன். ஸோ 3 பாயிண்ட்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னா பிரீதிங் எக்ஸசைஸ். தட் இஸ் மூச்சு பயிற்சி. ஏதாச்சும் ஒரு மூச்சு பயிற்சி எடுத்துக்கோங்க. பிராணாயமா, நாடி சுத்தி, என்ன வேணா எடுத்துக்கோ. ஏதாச்சும் ஒரு பயிற்சி பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்போனா பதட்டமான நிலை வருதுல்ல, அப்போ அதுக்கு முன்னாடியே இன்னில இருந்து. ஓகேவா? மேபி இதை நீங்க பாத்துட்டே இருக்கும்போது கஷ்டத்துல இருக்கீங்க, இல்ல ஆல்ரெடி முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏதாச்சும் ஒரு மூச்சு பயிற்சி கத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மூச்சு பயிற்சி கத்துனாலும் பரவாயில்ல. எப்போ நீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருதோ, சூழ்நிலை வருதோ, அப்ப பண்ணுங்க. சூப்பரா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்க இப்பவே கூட ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்ப நீங்க பதட்டத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களுக்கு சூப்பரா டிஃபரன்ஸ். ஓகேவா? லாஸ்ட் 3rd பாயிண்ட் என்னன்னா
எப்பவுமே நீங்க யோசிங்க, எதை சார்ந்து உங்களோட மனசு இல்ல உங்களோட டெய்லி வாழ்க்கை இருக்குல்ல, எதை சார்ந்து போயிட்டு இருக்கு? நம்ம எப்பவுமே எதை சார்ந்து போவோம்னா, நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ, என்னென்ன நமக்கு கஷ்டம் இருக்கோ அதை சார்ந்துதான் யோசிச்சுட்டே இருக்கும். எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, என்கிட்ட இது இல்ல, என்கிட்ட பணம் இல்ல, என்கிட்ட வேலை இல்ல, என்கிட்ட அழகு இல்ல, என்கிட்ட அறிவு இல்ல, என்கிட்ட படிப்பு இல்ல, சோ எனக்கு நாலேஜ் இல்ல. அது மாதிரி வந்து நம்ம கிட்ட என்ன இல்லையோ இல்ல நமக்கு எது ப்ராப்ளமா இருக்கோ அதை பத்தி மட்டும்தான் மனசு ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும்ல. அது தப்பு. அப்படி இருந்தீங்கன்னா உங்களால பதற்றமான சுச்சுவேஷன்ல இருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இது என்ன நீங்க பண்ணணும்னா, இனிமே நீங்க யோசிக்கிற எல்லா கொஸ்டினும், யோசிக்கிற எல்லா விதமும் எது மாதிரி திரும்பணும்னா தீர்வை நோக்கியே இருக்கும். தீர்வை நோக்கி எனக்கு ஒரு விஷயத்தோட சொல்யூஷனை நோக்கி இருக்கணும். ஒரு ப்ராப்ளத்தோட சொல்யூஷனை நோக்கி இருக்கும். எனக்கு அறிவு இல்ல, எனக்கு அறிவு கம்மியா இருக்கு, நாலேஜ் கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வளத்துக்கான வேலை செய்யணும். எப்படி வளரணுமோ, என்ன பண்ணா வளருமோ அதுக்கான வேலை செய்யணும். நான் வந்து பாக்குறதுக்கு டீசென்டா இல்ல, டீசென்ட்னா அது மனசுலேதான் இருக்கு, பட் மேபி அழகா இல்ல, இன்னும் நான் பெட்டரா நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க புலம்புறதுனால எதுவுமே ஆகாது. புலம்புற பர்சன் தான் அதை மாத்திக்கோங்க. புலம்புறத மாத்திக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க கூல் ஆகிடுவீங்க. ஓகேவா? இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஓகே, என்ன புரியும்னா, நீங்க என்ன தப்பா இருந்திருக்கீங்களோ அப்படி இருக்கக்கூடாது. லைஃப்ங்கிறது அமைதியா இருக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும்தான். அதை முழுமையா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட லைஃப் உங்ககிட்ட இருந்து யாராலையும் எப்பவுமே பறிக்க முடியாது, நீங்களே நினைக்காதவரே. ஓகேவா? நீங்க நினைச்சீங்களா பண்ணுங்க, அதையும் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுவும் எல்லாருக்கும் இருக்குதுதான். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாரபட்சம் பார்க்காம இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கெட்ட கனவு வருது. எல்லாருக்கும் கெட்ட கனவு வருது, கரெக்டா? முக்காவாசி பேர், எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் காலையில எழும்போது கெட்ட கனவோட கண்டுதான் எழுவீங்க, கரெக்டா? எதுக்குங்க கெட்ட கனவு வருது உங்களுக்கு தெரியுமா? ஏன் கெட்ட கனவு வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னைக்கு மார்னிங் எழும்போது கெட்ட கனவுல தான் நான் எழுந்தேன் அப்படின்னா யோசிங்க, நைட் எப்படி தூங்குனீங்க? நைட் தூங்கும் போது அமைதியான மனநிலையில் தூங்குனீங்களா, சண்டை போட்டு தூங்குனீங்களா, இல்ல ஏதாச்சும் சண்டை போட்டது கேட்டுட்டே தூங்குனீங்களா, இல்ல ஏதாச்சும் சோகமான வீடியோ, சோகமான பாட்டு கேட்டுட்டே தூங்குனீங்கன்னு பாருங்க. எப்பவுமே வந்து மனசு வந்துருங்க, எப்பவுமே அது மட்டும் தூங்காது. மனசும் பிரெயினும் வந்து எப்பவுமே தூங்காது. எப்ப தூங்கும்னா, எப்ப நம்ம இல்லையோ, மூச்சு விட நம்ம இந்த உலகத்துல இல்லையோ அப்பதான் தூங்கும். அப்ப கூட உடனே தூங்காது, 7 நிமிஷம் உயிரோட இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம தூங்கும் போது மனசு கூட தூங்கிடும் அப்படின்னு நினைக்க கூடாது. சோ நீங்க தூங்கிட்டே இருந்தாலும் உங்களோட மனசும் உங்களோட மூளையும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். சோ அப்ப நீங்க அதை முதல்ல உணருங்க. உணர்ந்துட்டு என்ன பண்ணணும்னா, நீங்க தூங்க போறதுக்கு அட்லீஸ்ட் 1/2 மணி நேரமோ இல்ல 1 மணி நேரம் முன்னாடி வந்து ஒன்லி பாசிட்டிவான விஷயத்த மட்டும் யோசிங்க, அதை மட்டும் பாருங்க. ஓகேவா? நன்றி உணர்வுன்னு ஒரு விஷயம் இருக்குங்க, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஃபாலோ பண்றோமோ இல்லையோ, நமக்குள்ள இருக்கோ இல்லையோ, நன்றி உணர்வுன்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். அதை மனசுல வச்சுக்கோங்க. தூங்கறதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கு நன்றி உணர்வோட இருக்கீங்க? கடவுளுக்கு இருக்கலாம், உங்களோட அம்மா அப்பாக்கு, உங்களோட பசங்க எல்லாருக்குமே நன்றி உணர்வோட இருக்கு. ஓகேவா? பாசிட்டிவா யோசிங்க, பாசிட்டிவா நடந்துக்கோங்க. கொஞ்ச நேரமாச்சும் மெடிடேட் பண்ணிட்டு தூங்குங்க. தபம் பண்ணிட்டு தூங்குறதா இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா மனசு அமைதிப்படுத்திட்டு தூங்குங்க. ஓகேவா? அதான் நான் சொல்றேன். அமைதிப்படுத்துற வரைக்கும் தூங்காதீங்க. ஏன்னா பேட் ட்ரீம்ஸ் வந்து உங்களோட மனசு கஷ்டப்படுறது மட்டும் இல்ல, அது தூக்கம் வராம இருக்கிறதுனால உங்களோட ஹெல்த்தையும் பாதிக்குது, மனசையும் ரொம்ப பாதிக்குது. சோ அது வேண்டாம். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. இது எப்படி மைண்ட் செட்டோட ரிலேட்டட் ஆகுதுன்னா, நம்ம வந்து நினைச்சுக்கிற தூங்கும் போது மைண்ட் தூங்குது, தூங்க. ஓகே, அது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், எஸ்பெஷலி ஃபார் யங்ஸ்டர்ஸ். டீனேஜர்ஸா இருக்கலாம் அண்ட் அடல்ட்ஸா இருக்கலாம். நம்மளோட வீடியோஸ் நிறைய வந்து டீனேஜர்ஸ் பாக்குறீங்க அண்ட் வந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் பாக்குறீங்க. சோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். மேபி நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்கலாம் நம்ம சேனல்ல, திருப்பியும் ரிப்பீட் பண்றேன் நம்ம லாங்குவேஜ்ல. ஓகேயா? ஓகே, பிகாஸ் இது லவ் லாங்குவேஜ்ல. ஓகே, எதை பத்தி பேச போறேன்னா லவ் பத்தி பேச போறேன். லவ் பத்தி என்ன பேசுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ்னா என்னங்க? லவ்னா நிறைய அர்த்தம் இருக்குல்ல. நம்ம நார்மலாவே எல்லாத்தையுமே 4-5 அர்த்தத்துல புரிஞ்சுப்போம். இப்ப லவ்ங்கிறது வரும்போது அதை இன்னும் 10 அர்த்தமா புரிஞ்சுக்கும். ஓகே, லவ்ங்கிறது எதை பத்தி நான் பேசுறேன்னா, காமனான லவ். நீங்க நினைக்கிற லவ்ல காமன் எல்லா லவ்மே இருக்கும். ஓகேவா? லவ்னா முதல்ல என்ன? அன்பு. லவ்ங்கிறோட மீனிங் என்னன்னா, பேசிக்கலி டிரான்சிஷன் என்னன்னா, டிரான்ஸ்லேஷன் அன்பு. லவ் வந்து எப்ப நீங்க வந்து லவ் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆகும், லவ் பண்றதுக்கு எப்போ உங்களுக்கு தகுதி வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்.
ஓகேவா? நம்ம எல்லாருமே லவ் பண்ணுவோம் கரெக்டா? அம்மா அப்பாவை லவ் பண்ணுவோம், இல்ல யாராச்சும் பர்சனல் லவ் பண்ணுவோம், ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், எது வேணா இருக்கும். சோ லவ்ங்கிறது வந்து என்னன்னு பார்க்கணும். லவ் எப்போ ஒருத்தங்க மேல வரும், அது வந்து அம்மா அப்பா லவ்வா இருக்கலாம், இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ்வா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். எப்போ வரும்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 விஷயம் இருக்கு. அது இருந்தாதான் லவ் இருக்கு. லவ் ஐ மீன் நீங்க லவ் பண்ண எலிஜிபிளா இருக்கீங்க, தகுதியுடையவரா இருக்கீங்கிறது அர்த்தம். என்னதுன்னா மரியாதை. மரியாதை ரொம்ப முக்கியம். ஒருத்தங்க மேல ஒருத்தங்க நீங்க லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க மேல ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டிய விஷயம் மரியாதை. ஓகேவா? செகண்ட் வந்து அக்கறை இருக்கும். அக்கறைனா நீங்க காசு கொடுத்து உதவணும், இல்லைன்னா டெய்லி அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு அக்கறை பண்ணணும். அட்லீஸ்ட் நீங்க அவங்களை டார்ச்சர் பண்ணாமையாச்சும் இருக்கும், அதுவும் அக்கறை. ஓகேவா? சோ அக்கறை இருக்கும். இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப ஃபவுண்டேஷன். இது இல்லைன்னா லவ்ங்கிறது இல்லைன்னா. ஓகேவா? சோ உங்களுக்கு மரியாதை இருக்கணும், அக்கறை இருக்கும். இந்த 2 விஷயமும் அந்த பர்சன் மேல, அந்த பர்டிகுலரான பர்சன் மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அவங்கள லவ் பண்ண நீங்க தகுதியுடையவரா ஆவீங்க. லவ் பண்ணலாம். ஓகேவா? இன்னும் இருக்கு லவ் பண்ணணும்னா. சோ அது நீங்க லவ் பண்ண தகுதியுடையவர்களா மாறிடுவீங்க. ஓகே, இந்த 2 விஷயம் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஓகே, லவ்ங்கிறது என்னன்னா கமிட்மெண்ட்டுங்க. கமிட்மெண்ட்னா என்ன? கமிட்மெண்ட்னா ஒரு பற்றுதல். என்ன சுச்சுவேஷன் வந்தாலும், கஷ்டமா இருக்கட்டும் இல்ல ஹாப்பி, எது வேணா இருக்கட்டும், எப்பவுமே லைஃப்ல வந்து ஒண்ணு விட ஒண்ணு பெட்டரா மாறிட்டேதான். சோ கமிட்டடா இருங்க. ஒரு விஷயத்த நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இவங்க கூடதான் உங்களோட லைஃப் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கமிட்மெண்டோட இருங்க. அந்த கமிட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா லாயலா இருக்கணும். லாயல்டி வேணும். லாயல்ட்டினா உண்மை. ஓகேவா? சோ உண்மையா இருக்கு. இந்த விஷயம்லாம் எப்ப நீங்க ஃபாலோ, அது என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும்? ரெஸ்பெக்ட் இருக்கணும், கேர் இருக்கணும், இதெல்லாம் சேர்ந்து கமிட்மெண்டோட உண்மையா இருக்கும். இது எல்லாமே நீங்க ஒரு பர்சன் கிட்ட கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா லைஃப் லாங், நாட் ஒன்லி 1 டே 2 டே 3 டே, லைஃப் லாங் கொடுக்க முடியுதுன்னா நீங்க உண்மையா லவ் பண்ணீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உங்களை உண்மையா லவ் பண்ணணுமா இல்லைங்கிறது அவசியம் இல்லைங்க. நீங்க உண்மையா லவ் பண்ணவங்களா இருக்கீங்களான்னு முதல்ல கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? நான் ஏன் இதை ஆட் பண்ணனா, லவ் தானுங்க எல்லாமே. லவ் இல்லாம எதுவுமே. உங்களோட மனசு உங்களை லவ் பண்ணும். நான் தான் இதை கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல இதை விட இன்னும் பெட்டரான வீடியோஸ் இருக்கலாம், அதுவும் கேட்கலாம். இல்ல நிறைய விஷயங்கள் நீங்க பண்றதுக்கு ரீசன் என்னன்னா உங்களை நீங்க லவ் பண்றீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க. சோ லவ் வந்து எல்லாமே, அன்புங்கிறது தான் எல்லாம். அதனால வந்து பாத்துக்கோங்க. ஐ திங்க் இந்த விஷயம் உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நம்ம இங்க நிறைய டைம் எடுப்போம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஐ திங்க் உங்களுக்கு எங்கேஜ்ல தான் போயிட்டு இருக்கு, பேசுறது ஓகே இல்ல. சோ இனி கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஐ திங்க் முடிச்சுக்கலாம் சீக்கிரம். ஓகே, 7th கொஸ்டின் என்னன்னா, மனசுங்கிறது இருக்குங்களா? மனசுங்கிறது என்னதுன்னா குழந்தை மாதிரி. எது வச்சு நான் குழந்தை மாதிரி சொல்லுறேன்னா, உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்கலாம், 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க இருக்கலாம், இல்ல நம்ம பெரிய பசங்களே நம்ம பேச்சு கேட்கறதுல அது வேற விஷயம். பட் சின்ன குழந்தைங்களை எடுத்துக்கோங்க. என்ன சொல்றீங்களோ அதை தவிர எல்லாருமே பண்ணுவாங்க. நீங்க போகாதீங்கன்னா போவாங்க, விழாதீங்கன்னா விழுவாங்க, அழாதீங்கன்னா அழுவாங்க. சோ என்ன சொல்றீங்களோ அதை தவிர எல்லாத்தையும் பண்ணுவாங்க. கரெக்டா? மனசும் குழந்தைதாங்க. நீங்க இந்த விஷயம் பண்ண சொன்னா எப்பயாச்சும் பண்ணிருப்பாங்க. இவ்வளோ கேட்டிருக்கீங்க, அப்ப கூட என் மனசு என் பேச்ச கேட்கவே மாட்டேங்குதுங்க, என்னால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நிறைய பேர் நினைப்பீங்களா? கரெக்ட். சொல்றேன், நீங்க மனசுங்கிறது என்னன்னு சொன்னேன், குழந்தைன்னு சொன்னேன். குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அதை கஷ்டப்படுத்தி தான் பண்ண முடியும். கஷ்டப்படுத்தினாலும் எந்த யூஸுமே இல்லை. நீங்க எப்ப விடுறீங்களோ அப்போ அவங்க ஓடிடுவாங்க. சூழல் குடிச்சிட்டே இருக்க முடியாதுங்க. உங்களுக்கும் வேற வேலை இருக்கும், உங்களுக்கும் வேற கமிட்மெண்ட். சோ மனசும் இருக்கட்டும் இல்ல குழந்தைகளா இருக்கட்டும், என்ன பண்ணணும்னா அடக்கணும்னு நினைக்காது. என்ன பண்ணணும், நீங்க அறியணும்னு நினைக்கணும். அறியணும்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். எந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர நீங்க ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்றதால அடக்கிறதால எதுவும் நடக்காது. சோ மனசா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும், தெரிஞ்சுக்க நினைங்க, அடக்க நினைக்காதுங்க. ஓகேவா? தெரிஞ்சுக்க நினைச்சா மட்டும்தான் உங்களால ஒரு விஷயம் சேஞ்ச் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, ஓகே, இது ஒரு காமெடியான விஷயம் தான். என்னன்னா, இப்ப நீங்க வந்து பாசிட்டிவா இருக்கிற பர்சனா மாறிட்டீங்க, எப்பவுமே எதை பண்றாலும் பாசிட்டிவா யோசிச்சு பண்றீங்க, என்னோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் வந்து ரெகுலரா ஒர்க் பண்ணணும், சோ நான் ஒர்க் பண்ணணுங்கிறது ஞாபகம் இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, நிறைய விஷயங்களை பண்ணுவீங்க. நீங்க இருக்கிற பிளேஸ்ல வந்து எழுதி வச்சுப்பீங்க, நான் இன்னைக்கு இந்த ஒர்க் முடிக்கணும், எழுதி வைப்பீங்கல்ல பேசிக்கா. எஸ்பெஷலி ஈஸியா சொல்லணும்னா உங்க வால்பேப்பர் எடுத்துக்கோங்க. மொபைல் வால்பேப்பர்ல என்ன பண்ணிருப்பீங்கன்னா, நான் நிறைய மொபைல் யூஸ் பண்றதுனால மொபைல் வால்பேப்பர்ல வந்து நான் என்ன பண்ணணும், ஐ கேன் டூ இட்,
ஐ எம் அ பாசிட்டிவ் பர்சன், நான் என்னென்ன வேலை பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே நீங்க வால்பேப்பரா செட் பண்ணிருப்பீங்களா? சோ எத்தனை பேர் மனசாட்சி தொட்டு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் வால்பேப்பரை வச்சுட்டு வச்சதோட தான் லாஸ்டா பாக்குது அந்த கோட்ஸோ இல்ல அந்த விஷயமோ. அதுக்கப்புறமா டெய்லி போன 100 வாட்டி எடுத்தாலும் அது பாக்குறது இல்லை. கண்ணு பாக்குது, மனசார கண்ணு பார்க்க மாட்டேங்க. ஏன் சொல்லுங்க? கண்ணுக்கு ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி ஒரே இடத்துல பாக்குறதுக்கு பிடிக்காது. கண்ணு பார்க்கலாம், மனசு பார்க்க பிடிக்காது. ஏன்னா மனசால நிறைய நேரம் ஒரு இடத்துல போக்கஸ் பண்ண முடியாதுல்ல. சோ ஒரு விஷயத்த நீங்க போக்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த விஷயத்த போக்கஸ் பண்ணணுமோ அதை நீங்க அடிக்கடி பாப்பீங்கல்ல. ஒரு 5 to 7 விதமான இடத்துல வந்து அதை வந்து நீங்க எழுதி வைக்கலாம், இல்ல அது ஒரு இமேஜா வைக்கலாம், என்ன வேணா வைக்கலாம். அட்லீஸ்ட் 5 to 7 விதமான இடத்துல வந்து அதை வந்து எழுதி வைங்க, ஒட்டி வைக்க, ஏதாச்சும் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட மனசு டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல பார்க்கும்போது அந்த அது கவனிச்சு ஓகே இந்த விஷயம் நம்ம பண்ணணுங்கிறது உங்களை பண்றதுக்கான அட்லீஸ்ட் மனசு சொல்லும். இல்லைன்னா அது கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. ஓகேவா? சோ ஒரு இடத்துல வச்சுட்டு நான் எழுதி வச்சிட்டேன் அப்பவே என்னால படிக்க முடியலன்னு விட்டுறாதீங்க. ரீசன் கண்டுபிடிங்க. மனசால ஒரே பிளேஸ்ல நிறைய நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் விதத்துல ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஒரே ரூம்ல உட்காந்து படிக்கிறீங்க, உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணா வேற ரூம் மாத்துங்க. வேற ரூம்லயே தான் போகணும், இல்ல வேற டிஃப்ரெண்டான பிளேசஸ் மாத்துங்க. ஏதாச்சும் பண்ணுங்க. குழந்தைத்தனமா பண்ணுங்க, கிறுக்குத்தனமா கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா நீங்க பண்ணலாம், யாரையும் ஹர்ட் பண்ணாலும். ஓகேவா? ஓகே, லாஸ்ட் 9th கொஸ்டின். ஓகே, எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் தான் இருக்கு. ஓகே, என்னன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு, அது என்ன ப்ராப்ளம்னு நீங்க உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்ப கூட அந்த ப்ராப்ளம் வந்து என்னால சால்வ் பண்ணவே முடியல. என்ன ப்ராப்ளம்னு புரிஞ்சிடுச்சுங்க, அப்ப கூட அந்த ப்ராப்ளம் என்னால சால்வ் பண்ணவே முடியலங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுங்க, பட் அதுக்கப்புறமா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது உங்களுக்கு தெரியல, அது இன்னும் உங்களுக்கு புரியல. அந்த ரீசன் தான். என்னன்னா என்ன ப்ராப்ளமா இருக்கட்டும், என்ன விஷயமா இருக்கட்டும், 2 விஷயம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். செகண்ட் விஷயம் என்னன்னா புரிஞ்சிருக்கல ஒரு விஷயம், அந்த விஷயத்த நீங்க உணரணும், ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணாம எந்த விஷயமே உங்களால பண்ண முடியாது. சோ புரிஞ்சுட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதை ரியலைஸ் பண்ணணும். எப்படி ரியலைஸ் பண்றது? உணருங்க. ஓகே இந்த விஷயம் இப்படிதான் போல, இதுதான் வாழ்க்கை போல, நம்ம இப்படிதான் இருக்கணும் போல. புரிஞ்சிருக்கு மட்டும் போதாது, உணருங்க. ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாப்பியா இருக்கிற மாதிரி முதல்ல உணருங்க. அதுக்கப்புறமா தான் ஸ்டெப் எடுக்க முடியும். இமேஜினே பண்ணாம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா என் வாழ்க்கைலாம் நல்லா இருக்காதுங்க, முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுருவோம். ஈவன் இமேஜினேஷன்ல கூட நீங்க யோசிக்கும் போது கூட உங்க வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரியல் லைஃப்ல எப்படிங்க நல்லா இருக்கும்? யோசிக்கிறது, இமேஜின் பண்றதுங்கிறது வந்து எவ்வளவு ஈஸியான விஷயம். காசு பணமா ஏதாச்சும் இருக்கா? ஃப்ரீயா எவ்வளவு நேரம் வேணா எப்படி வேணா யோசிக்கலாம். அதுக்கே நம்மளால முடியலன்னா எப்படிங்க நிஜமா அது நடக்கும்? உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நீங்களே நினைக்கலாம், எப்படிங்க அது நடக்கும்? ஓகே, சோ நினைங்க, உணருங்க. உணர்ந்தீங்கன்னா உங்களால அந்த விஷயத்த பண்ணுவீங்க. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் என்ன, இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேங்க, இப்போ மட்டும் இல்ல, இல்ல என்னோட எல்லா வீடியோஸ்லயும் இதை பார்க்கலாம். முன்னாடியே நம்ம ஆல்ரெடி பேசுற 20 கொஸ்டின்ஸ், 29 கொஸ்டின்ஸ் பேசிருக்கோம். இதோட எல்லா கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். என்ன நான் பேசிக்கா ஃபேஸ் பண்ணேன், என்ன பேசிக்கா நான் பேசியிருக்கேன், மைண்டை பத்தி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி பேசுறேன். உங்களுக்கு தெரியும், மனசை பத்தி தான் பேசுறேன். பட் இது எல்லாமே எப்படி இருக்கு பார்க்கும்போது, ஏன்னா என்னோட வீடியோஸ் வந்து மோஸ்டா வந்து டீனேஜ்ல இருக்கிறவங்க, அடல்ட்ஸ்ல இருக்கிறவங்க, 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க பாக்குறீங்க. சோ எதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன், இது எப்படி இருக்கு பேசுறது பார்க்கும்போது? மோட்டிவேஷன் மாதிரி இருக்கா? இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்றது மோட்டிவேஷன் மாதிரி இருக்கா? நீங்க பாக்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட் மூவ் பண்ணி போயிருப்பீங்க, வேற ஸ்க்ரோல் பண்ணிட்டு வேற எது என்டர்டைன்மெண்ட் கொடுக்குதோ அது பார்க்க போயிருக்கலாம். எனக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பிடிக்குமா? எத்தனை பேருக்கு மோட்டிவேஷன் பிடிக்கும்? இல்ல தலையெழுத்துன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சோ மோட்டிவேஷன்ங்கிறது என்னன்னா அதாங்க எல்லாமே. என்னால உங்களை மோட்டிவேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல யாராச்சும் மோட்டிவேட் பண்ண முடியும்னு உங்களை நினைக்கிறீங்களா? முடியாது. உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கலன்னா, உங்களை நீங்க ஊக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கலன்னா அது நடக்காது. அப்ப எதுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம்? எங்களால உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க முடியாதுல்ல, ஊக்கப்படுத்த முடியாதுல்ல, அப்ப எதுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னா உங்களுக்குள்ள நீங்க மோட்டிவேஷன் பண்ணணும்ல, உங்களை நீங்க ஊக்குவிச்சுக்கணும்ல. அது பண்ணணும்னா உங்களுக்கு வெளியிருந்து ஒரு போர்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு வெளியிருந்து ஒருத்தர் உங்களை ஊக்குவிச்சா மட்டும்தான் உங்களால உள்ளுக்குள்ள இருந்து பண்ண முடியும். அதுதான் நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ நீங்க மோட்டிவேஷனை வெறுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, யாரு மோட்டிவேஷனை வெறுக்கிறாங்களோ அவங்க அவங்களையே வெறுக்கிறாங்கன்னு.
ஏன்னா மோட்டிவேஷன், உங்களுக்கான மோட்டிவேஷன் என்னால கொடுக்க முடியாது. அது உங்களுக்காக தான் கொடுத்துக்க முடியும். இப்ப நான் 10 கொஸ்டின் பேசியிருக்கேன், இன்னைக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு 10 கொஸ்டின் நான் பேசியிருக்கேன். இந்த 10 கொஸ்டினும் உங்களுக்கு ஃபுல்லா யூஸ் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. ஒருத்தருக்கு அது வேரி ஆகும். ஏன்னா உங்களுக்கு மனநிலை பொறுத்து நீங்க தான் உங்களுக்கு எது விஷயம் தேவையோ, எந்த விஷயத்த நீங்க ஊக்குவிச்சுக்கணுமோ நீங்க தான் அதை பண்ணணும். அது என்னால பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. ஓகேவா? சோ நீங்க மோட்டிவேஷனை வெறுக்கிறீங்கன்னா நீங்க உங்களே வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்காதீங்க. உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. யாராலையும் உங்களுக்குள்ள வந்து மோட்டிவேட் பண்ண முடியாது. மாயாஜாலம் எல்லாம் பண்ணி அதெல்லாம் முடியாது. ஓகேவா? சோ மோட்டிவேஷன் முதல்ல நீங்க வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு மோட்டிவேஷனை வந்து வெறுக்காதீங்க. அது வெறுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய மோட்டிவேஷன் உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அக்செப்ட் பண்ணாதான் அதை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். 31 to 40 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஜஸ்ட் நான் பேசுறது கேட்டுட்டே இருக்கிறதுனால எந்த யூஸுமே இல்லைங்க. ஃபாலோ பண்ணுங்க, சேஞ்சஸ் வந்து பாருங்க. லைஃப்ல வந்து சொல்லி சொல்லி அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்க லைஃப்ல வரக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே நீங்க சொல்லி சொல்லி இந்த சேஞ்சஸ் வரணும், இன்னும் 1 வீக்ல நான் இந்த மாதிரி மாறணும், இன்னும் 1 வீக்ல நான் இந்த பழக்கத்தை விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது விடுங்க. சொல்லி சொல்லி அடிங்க. யார் மேல யார் அடிக்கணும், யாரையும் அடிக்கலாம்னா உங்களை தட்டி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? பேசுங்க உங்ககிட்ட. டேக் கேர், பத்திரமா இருங்க, பார்க்கலாம்.